பிக் பாஸ்க்கான முதல் ப்ரொமோ இன்று வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு ப்ரொமோவில் என்ன போட்டாங்க அப்படின்னா, ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல. சின்ன ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி, அதாவது 2 டீம் வந்து சமைக்கிறாங்க. அந்த சமையல்ல எந்த டீம் நல்லா சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய நடுவரா ஜூலியை நியமிக்கிறாங்க. ஜூலிக்கு ஜட்ஜ் அப்படின்னோடனே அது ஒரு தனி கர்வம் வந்து விட்டது போல. அவங்க வந்து என்ன வார்த்தை வந்து ஆரவ்கிட்ட சொல்றாங்கன்னா, என்ன கமெண்ட் பட விடுறீங்களா ஆரவ் அப்படின்ட்டு கோவமா பேசுறாங்க. ஆரவ் முறைச்சு பார்த்துட்டே போறாரு. அதுக்கடுத்து காயத்ரி வந்து உட்காந்து அட்வைஸ் பண்றாங்க ஜூலிக்கு. அது என்ன கெத்து காட்டுறது, ஜட்ஜுன்னொன்னே கொம்பு முளைச்சிருச்சா, எனக்கு என்ன கொம்பு முளைச்சதா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. உண்மையிலே ஜூலி நல்ல குணநலமா இருந்திருந்தா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஜூலி என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஜூலி இது தன்னை திருத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா பாக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஜூலி வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆமா நான் செஞ்சது தப்பு தான், என்ன அறியாமலே வந்துருச்சு அப்படின்னு தன்னை உணர ஆரம்பித்தால் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்கள விட அவங்க குடும்பம் இன்னைக்கு என்ன நிலையில கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ, எந்த மாதிரி அவதூறுகளை தாங்கி கொண்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் அடிமனசுல எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது ஜூலிக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமும் ஜூலி என் மேல தப்பு இல்லைக்கா, ஆரவ் வந்து அப்படி எப்படிக்கா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள போனா, தான் செய்த தவறை நியாயப்படுத்த நினைத்தால் ஜூலியை ஆண்டவனால் தான் காப்பாற்ற முடியும். நீலச்சாயம் பூசியது எல்லாம் காட்டின் ராஜாவாக ஆகிவிட முடியாது. அதே மாதிரி அகங்காரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழிவை தரக்கூடிய ஒரு குணம். அந்த அகங்காரம் வந்து ஜூலிக்குள்ள அந்த தலைமை பண்பு கொடுத்த உடனே மிக அதிகமா வெளிப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து ஜூலி என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம முழுமையான எபிசோட் பார்த்தாதான் தெரியும். அகங்காரம் அப்படிங்கிறது நம்மளோட மதி இழக்க செய்துவிடும், நம்மளோட அறிவை இழக்க செஞ்சிடும். நம்ம அறிவு இழந்துட்டோம் அப்படின்னா அதோட பேர் ஆபத்துக்கு வந்து 1000 கதைகள் இருக்கு. இருந்தாலும் நமக்கு சிறு வயதுல சொன்ன ஒரு சின்ன ஒரு கதையை ஞாபகப்படுத்த நான் விரும்புறேன். 2 கொக்கு வந்து ஒவ்வொரு வாயிலையும் ஒவ்வொரு குச்சியை பிடிச்சுக்கும். நடுவுல வந்து ஆமை அந்த குச்சியில வந்து தன்னோட வாயால கவ்விட்டு ஒரு குளத்தில் இருந்து இன்னொரு குளம் இடம்பெயர்வதற்காக பறந்து செல்லும். அப்ப ஆகாயத்துல போற அந்த ஆமையை பார்த்து மக்கள் எல்லாம் வந்து பெரிதா கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. அப்ப என்னன்னா, ஆமை தன்னை மறந்து பாத்தியா நண்பா, என்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாயை திறக்கும், கீழே விழுந்து ஓடு செதறி செத்து போயிடும். இதுதான் நமக்கு அகங்காரம் என்பது வந்தால் அறிவு என்பது தானாக இழந்துவிடும். அறிவு என்பது இழந்து விட்டால் அது பேர் அழிவை கொடுக்கும். இன்னைக்கு ஜூலிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறதா நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஜூலி என்ன பேசினாங்க அப்படிங்கிறது முழுமையான எபிசோட் பார்த்தாதான் தெரியும். மீண்டும் செகண்ட் ப்ரோமோல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.